பண்ணிடலாம். நம்மளுடைய சுவையான சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் போட்ட சப்பாத்தி மிஞ்சிருச்சா? இப்போ அதை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 6 சப்பாத்தி மீதம் இருக்குது. அந்த சப்பாத்தி வச்சு தான் இப்போ இன்றைக்கி வெரைட்டியான சில்லி பரோட்டா எப்படி செய்கிறோமோ கடையில் அதே ஸ்டைலில் சில்லி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 6 சப்பாத்தி எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 தக்காளி, கொஞ்சமாக கேப்சிகம், 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை, கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் எல்லாமே எடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தியை கட் பண்ணிக்குவோம். இது நீல வாக்கில் கட் பண்ணிக்குவோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே எப்படி போடுவாங்களோ அது மாதிரி எடுத்துகிட்டு அப்புறமா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நீல வாக்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். அதை போட்டுக்குவோம். இது போட்டோம். இது ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி அது கூட சேர்த்துக்கணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, 1-2 வந்து நல்லா கிரிப்ஸியாக இருக்குது. பாதி வந்து மிதமாக கொஞ்சம் மெதுவாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சதை ஒரு இதில் மாற்றிக்குவோம், பவுலில். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒரு 1/4 சிட்டிகை அளவு சோம்பு தூள் சேர்த்துக்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அது கூட நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, பூண்டு, அதையும் அதுக்குள்ள சேர்த்துக்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பண்ணிடலாம். எல்லாத்தையுமே நல்லா ஸ்டேஜ் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துக்கலாம். சில்லி பரோட்டானாவே குடமிளகாய் இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு இருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கிறோம். சைடில் இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் இப்போ தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். தக்காளி எப்போயுமே கட் பண்ணும்போது இந்த நடுப்புற இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துடணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். கேப்சிகம், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா. நம்ம ஏற்கனவே வந்து மிளகாத்தூள் போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் மிளகாத்தூள் ரொம்ப சேர்த்துக்க வேணாம், காரமாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடாதுங்க. அது கூடவே ஒரு 1/2 சிட்டிகை அளவு ஜீரகத்தூள், ஒரு 1/4 சிட்டிகை அளவு மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலா எண்ணெயிலே வதக்கிடுவோம்.
பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எல்லாமே தக்காளி எல்லாமே ஊற்றிட்டோம். ஒரு காய்ச்சிட்டி அளவு மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவோம். இல்லைன்னா வெல்லம் இருந்தால் கூட வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம சாஸ் எதுவும் சேர்க்கறது இல்லை, அதுக்காண்டி இது போட்டுக்குவோம். போட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சரிங்க, நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா ஒன்று அப்படியே போட்டுக்குவோம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அப்படியே தூக்கிட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சப்பாத்தி, அதை எல்லாத்தையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையுமே மசாலாலாம் ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கணும். மசாலாலாம் ஒன்று செய்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ அப்படியே வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாலாம் சாரட்டும் சப்பாத்தியில். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம். இப்போ இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக தயிர் வெங்காயம் சேர்த்துக்குவோம். சில்லி பரோட்டாவுக்கும் தயிர் வெங்காயத்துக்கும் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனு. யாராருக்கு சில்லி பரோட்டா கூட தயிர் வெங்காயம் சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸ் பாருங்கள். நம்மளுடைய சுவையான சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்குது சில்லி பரோட்டா. அதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மித்தொரு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.